Hi everyone, and welcome to another London Carnatic Foundation podcast. This week we are very fortunate to have with us Nadaswara Vidwan, Sri Mailai Karthikeyan. Namaskaram. Namaskaram. And we have also on the panel, we have Matangi and Aditi. So one thing I'd like to point out this week is that we will be conducting the interview in Tamil. So please click the subtitle button below to see the subtitles if you don't speak Tamil. Thank you very much. Namaskaram sir. Romba thanks நீங்க வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்க முதல்ல எப்படி கர்நாடக இசைக்கு இன்ட்ரோடியூஸ் ஆச்சு, உங்களுக்கு உங்க பேக்ரவுண்ட் எப்படி, உங்க குருஸ் எல்லாம் யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? என்னோட அப்பா வந்து நாதஸ்வரம் வித்வான், மயிலாப்பூர் எஸ் மோகன்ராஜ். என்னோட தாத்தா சுப்பிரமணியம், அவரு தவில் வித்வான். இதனால வந்து அப்பா எல்லா தாத்தா எல்லாருமே வந்து அம்மா வீட்டு சைடும் எல்லாம் நாதஸ்வரம் வித்வான், தவில் வித்வான் இப்படிதான் இருக்காங்க. அதனால வந்து எனக்கும் இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த வந்து படிக்கிறது போதே நான் இதையும் கத்துட்டு இருந்தேன். இப்போ கத்துட்டு இருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து குரு அப்பா தான். அதுக்கப்புறம் மயிலை ராஜேந்திரன் சார், அவரும் நாதஸ்வர வித்வான், அவர்கிட்டையும் கத்துட்டேன். அப்புறம் வேசார்பாடி கோதண்டராமன் சார், அவர்கிட்ட மியூசிக் காலேஜ் படிக்கும் போது கத்துட்டு இருந்தேன். இப்போ அவர்கிட்டையும் கத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து கச்சேரி அப்பா கூட போயிட்டு அப்படியே கேட்க எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓகே ஓகே ஓகே. சோ முதல்ல இருந்து உங்க ஃபேமிலியிலேயே இந்த பரம்பரையா வந்துட்டு இருந்தது. ஆமா. So actually நான் ஒன்று கிளாரிஃபை பண்ணலாமா? So actually நாதஸ்வரம் இல்ல நாகஸ்வரம் தான் கரெக்ட் என்று சில புக்ஸ்ல நான். ஆமா, நாகஸ்வரம் தான். அது எங்க இருந்து அந்த ரெண்டு பேரும் வந்தது? அதான் ஹிஸ்டரி என்ன? அந்த அதாவது நாகஸ்வரம் அதுக்கு முந்த பேர் வந்து பெருவங்கியம் சொல்லுவாங்க. துளை கருவியில வந்து இது ஒரு வாத்தியம். அது வந்து நாகஸ்வரம் தான். அது நாளை இடையில வந்து அது நாதஸ்வரம் சொல்லியிருந்ததுனால அது இந்த மாதிரி வந்தது. ஆனா நாகஸ்வரம் என்றது கரெக்டான பேர். புது விஷயம் எல்லாருக்கும் இந்த இது இன்னைக்கு சில பேருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் டைமா தெரிஞ்சுட்டு இருக்கு இந்த விஷயம். சோ நாகஸ்வரத்தை தொழிலாக எடுத்ததுக்கு என்ன உங்களோட அது ஃபேமிலி இருந்தபடியால அல்லாட்டி என்ன ரீசனுக்காக இது ஒரு ப்ரொஃபஷனல் தொழிலாக? ஆமா, அதாவது இது வந்து நாதம்ன்றதே வந்து சிவனோட சொத்து. அது பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப அதுல வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது வந்து பரம்பரையா அப்பா தாத்தா இதுல இருந்து இது விட்டு போக கூடாது. இது நம்மளுக்கும் இத வந்து நம்மளோட ஜென்ரேஷனையும் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்புறம் வராலும் இதை வந்து பயன்படுத்திட்டு வரணுன்றதுதான் ஒரு நியூஸ், குட் நியூஸ். ஸோ இப்போ தமிழ் கலாச்சாரத்துல பார்த்தீங்கன்னா நாதஸ்வரத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. இப்போ சிலப்பதிகாரத்துலயும் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கா. ஸோ இந்த நாதஸ்வரத்து வாத்தியத்தோட ஹிஸ்டரிய பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்படி வந்தது, கல்ச்சர்ல இருக்கு? கண்டிப்பா. சில நூல்கள்ல போட்டிருக்க அந்த 2000 வருஷத்துக்கு முன்பே வந்து இந்த கோவில் பூஜைகள்ல வந்து இந்த காமிக சாஸ்திரத்துல வந்திருக்கு நாதஸ்வரம். அதாவது இந்த கோவில் சாமிட்டு அந்த கோவில் பூஜைகள் எப்போ ஆரம்பிச்சதோ அப்பவே வந்து நாதஸ்வரமும் உருவாயிடுது. அதாவது சொல்லுவா சுவாமிக்கு ரெண்டு கண்ணு, அந்த வேதம் ஒண்ணு நாதம் ஒண்ணுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த நாதம் எப்பவுமே அது சுவாமி எப்போ அது பூஜைகள் அந்த எல்லாமே எப்போ உருவாயிச்சோ அப்பயே இது நாதஸ்வரத்தோட இதுவும் ஆயிடுச்சு. காமிக சாஸ்திரத்துல வந்து கோவில் பூஜைகள்ல 108 வாத்தியங்கள் உபயோகப்படுத்தியிருக்காங்க அந்த காலத்துல. அப்ப வந்து அதுல இதுவும் ஒரு நாகஸ்வரமும் உண்டு. அந்த காலத்துல வந்து வெண்கலம், வெள்ளி, தங்கம் இந்த மாதிரி பொருட்கள்லயும் வந்து நாதஸ்வரம் உருவாக்கியிருக்காங்க. ஆமா. அப்புறம் பூச மரம், சந்தன மரம், கருங்கல் நாதஸ்வரம் கூட இப்போ இருக்கு. அதுலயும் உபயோகப்படுத்திருக்காங்க, வாச்சிருந்திருக்காங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா, இல்ல இது எல்லாம் இதாய் போயிட்டா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த கும்பகோணம் ஆதிகுபேஸ்வரர் கோவில்ல வந்து கருங்கல் நாதஸ்வரம் இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. ஓஹோ. அப்புறம் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலையும் கருங்கல் நாதஸ்வரம் இருக்கு. இன்னமும் அதை வந்து பொக்கிஷமா வச்சுட்டு பாத்துட்டு வர்றாங்க இப்போ. ஆனா இப்ப யாரும் அது வாசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப ரேர் தான்.
இப்போ வந்து என்னன்னா இப்போ நாதஸ்வரம் வந்து ஆச்சா மரத்துலதான் இப்போ நாதஸ்வரமே உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலயும் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவ்வளோ ஒரு நாதம் கிடைக்கலன்றதுனால இப்போ லாஸ்டா வந்து அந்த ஆச்சா மரம் அதுலதான் நாதஸ்வரமே இப்போ நல்லா ஒரு சுத்தமா இப்போ அந்த காலத்து நாதஸ்வரம் வந்து திமிரி நாதஸ்வரம்னுவாங்க. திமிரி நாதஸ்வரம்னா வந்து 6 கட்டை, 5 5, 4 4 3 இருக்கும் தான் இது வந்து திமிரி நாதஸ்வரம் சொல்லுவாங்க. இது வந்து கிபி 18ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த 4 கட்டை ஸ்ருதி நாதஸ்வரம் வந்து உருவாக்கி இருக்காங்க. கிபி 18ஆம் நூற்றாண்டு இருக்கும் வெறும் 4 கட்டை நாதஸ்வரம் தான் வாசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1909 ஆண்டுல வந்து மன்னார்குடி சின்ன பக்கிரி ஐயா அவங்க நாதஸ்வர வித்வான். அவங்க 21 அங்குலம் கொண்ட 4 கட்டை ஸ்ருதி நாதஸ்வரம் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் 1920 வந்து திருப்பாம்புரம் சுவாமிநாத பிள்ளை 23.25 அங்குலம் உள்ள 3 கட்ட ஸ்ருதி, அப்போ அந்த காலத்துல இந்த 3 கட்ட ஸ்ருதி அந்த மாதிரியும் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க TN ராஜரத்னம் பிள்ளை அவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க 2 கட்ட நாதஸ்வரம்ட்டு. ரொம்ப ஸ்ருதி சுத்தமா, அதாவது சுத்த மத்தியமம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு, அதாவது நரசிங்கப்பேட்டை ரங்கநாத ஆச்சாரியார் அவங்கள்ட்ட போயிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணணும்ட்டு. அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணி கொடுத்தோடனே இது 2 கட்ட நாதஸ்வரம் நல்லா இருக்கு, இதுக்கு வந்து இடைபாரின்ட்டு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் TN ராஜரத்னம் பிள்ளைய அவங்களே வந்து திருப்பி 2 கட்ட நாதஸ்வரம் அவங்களே உருவாக்கி இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி. இதுதான் நாதஸ்வரம் வந்து இப்போ வந்து எல்லாரும் ட்ரெடிஷனல்ல வாசிட்டு இருக்க வந்து இந்த 2 இதுதான் வாசிட்டு வரும். நீங்க தான் வாசிச்சிருக்கீங்களா அந்த பழைய காலம் நாதஸ்வரத்தை பத்தி பேசினீங்க? பழைய கால நாதஸ்வரம் என்கிட்டயே இருக்கு. நான் இதை லாஸ்டா வாசிச்சும் காமிக்கிறேன். இது சின்ன நாதஸ்வரம், இதுதான் திமிரின்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 கட்ட ஸ்ருதி. இப்போ வாசிக்கிறது கொஞ்சம் ரேரா அந்த மாதிரி அந்த ஸ்ருதியில வாசிக்கிறது. ஆமா, இது ரொம்ப ரேர். என்னன்னா ரொம்ப பிரீத் வாங்கும். ரொம்ப அது யாரும் இப்போ ரொம்ப வாசிக்கிறதும் இல்லை. எதனா கோவில் கால பூஜை அப்ப எதனா இந்த மாதிரி நாதஸ்வரம் வாசிச்சா உண்டு. கச்சேரியில ட்ரெடிஷனலா வாசிக்கிறது கம்மிதான், யாரும் வாசிக்கிறது இல்லை. சோ நீங்க உங்க வீட்டுல நாதஸ்வரம் இசை முதல்ல இருந்தே இருந்ததுன்னு நீங்க சொன்னேன். அப்படியே நீங்க 3 வருஷமா நீங்க வோக்கலும் கத்துண்டேன்னு இன்டர்வியூல படிக்கலாம். அதனால உங்களுக்கு வாசிக்கிறதுல ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குமா, இல்ல ஹெல்ப் பண்ணிருக்குமா? வந்து பேசிக்கே வந்து வோக்கல் தான். எனக்கு வந்து அப்பாட்ட வோக்கல் தான் கத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு 3 வருஷம் கத்துட்டு தான் அதுக்கப்புறமே நாதஸ்வரம் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ராஜேந்திரன் சார் அவர்கிட்டயும் வாய்ப்பாட்டு தான் கத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நாதஸ்வரம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி வோக்கல் தான் நம்மளுக்கு மெயின். அதாவது எப்படின்னா அந்த வார்த்தைகள் எவ்வளவு நம்ம அந்த வோக்கல்ல தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் அதே மாதிரி தான் நம்ம அந்த நாதஸ்வரத்தையும் கொடுக்க முடியும், அந்த சாகித்யத்தை கொண்டு வரலாம். ஆமா ஆமா. சோ அடுத்ததாக நாகஸ்வரத்தின் அமைப்பை பற்றி கொஞ்சம் கூறுங்க. சோ நான் நினைக்கிறேன் சீவாளி அந்த பாட்டு இருக்கு, எவ்வாறு அந்த 7 துளைகளில் எல்லா சுரஸ்தானங்கள், சுத்த ரிஷபம், சதுஸ்ருதி ரிஷபம் மற்றும் மேல் ஸ்தாய் கீழ் ஸ்தாய், அதை பற்றி கொஞ்சம் கூறுங்க. இது பேர் ஒலன்னு சொல்வா. இந்த பகுதி மட்டும் இது அனுசு. இது வந்து சூரியன் சொல்லுவாங்க, அடிவட்டம் சூரியன். அஷ்டமநாகம் இந்த இடம் பேர் வந்து சந்திரன் சொல்லுவா. இங்க இருக்கிறத இந்த 3 இது இருக்கும். அப்புறம் இந்த சக்தி வரம், அதாவது இந்த சிவாலி போடுறோம் இல்லையா நம்ம, பேர் வந்து சக்தி வரம் சொல்லுவா. உள்பகுதி வந்து விஷ்ணு, இது சப்த கன்னி சொல்லுவா. 7 ஸ்வரம். இப்ப இந்த 7 ஸ்வரத்துக்கும் ஒரு பேர் இருக்கு, ஒரு ஸ்வரத்துக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சரஸ்வதி, செகண்ட் ஒன் இந்திரன், இந்திராணி, வைரவி, காளி, நாராயணி, துர்க்கை. அப்புறம் வந்து இது 8ஆவதா இது ஒரு ஸ்வரம் இருக்கு, பிரம்மாஸ்வரம். அப்புறம் இந்த சைட்ல வந்து 2 இருக்கும். என்னென்ன 2 இது வந்து ஜீவஸ்வரம். இந்த ஜீவஸ்வரம் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த பஞ்சமம் இந்த மாதிரி ஸ்வரம்னா எந்த ஸ்வரங்கள் பேசாது, இது கம்பல்சரி இருக்கணும்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மட்டும் அடிச்சிருப்பா இந்த ஜீவஸ்வரத்துல. ம். ஏன்னா அது ஜீவஸ்வரம் வந்து அது 4 போட்டுதான் பண்ணுவாங்க. ம். இருந்தாலும் அந்த 4 வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து அடிச்சாதான் சுத்த மத்தியமும் கிளியரா பேசும். அது பெர்மனண்டா இல்லாட்டி டெம்பரரி? ஆமா, இல்ல பர்மனண்டா அவங்க போட்டுடுவாங்க, அவங்க செய்யறவங்க போட்டுருவாங்க. இருந்தாலும் அது என்னதான் பண்ணாலும் அதை அடிச்சாதான் நம்மளுக்கு சுத்த மத்தியமம் வரும். ஓகே. அது சில பேர் கேட்பா, அதை வந்து போடாதே நம்ம இருக்கலாமே, அது ஏன் போட்டு இல்ல, அது சாஸ்திரப்படி அதை வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த அனுசு வந்து பூச மரம், இது எந்த மரத்தோடனா பண்ணலாம். ஆனா இந்த ஒலை மட்டும் ஆச்சா மரத்துல பண்ணாதான் அந்த ஒரு நாதம் இருக்கு. அதே போல இந்த ஆச்சா மரம் வந்து ரொம்ப பழமையா இருக்கணும், 42 வருஷம் ரொம்ப பழமையா இருந்தாதான் அதுல வந்து அந்த நாதமே கிடைக்கும். அப்புறம் இது சிவாலி. இந்த சிவாலி வந்து கொருக்கா தட்டையில செய்வாங்க. இந்த பெரும்புனா இருக்கு இல்லையா, அந்த வகையில சேர்ந்தது. இதுக்கு கீழே ஒண்ணு இருக்கும், இது கண்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து தகுடு அந்த மாதிரி செப்பு அந்த இதுல செய்வாங்க, செப்புல. அப்புறம் அது நடுவுல வந்து ஒரு இது இருக்கும் போர்ஷன், அது வந்து தேங்காய் ஓடு, அதை வந்து ஜாயின் பண்ணி அந்த த்ரெட்ல வந்து சுத்தி அது ஒரு பதம்பத்தி. அதாவது இந்த சிவாலி தயாரிக்கிறதுக்கே இது ஒரு 2 வருஷம். இத வந்து காத்தார போடணும், இத பதம்பத்துறதுக்குன்னு ஒரு வேலைகள் இருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு தயாரிக்கிறாங்க செய்யறவா. அந்த ஸ்வரஸ்தானத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் கூட சொல்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னா நான் சொல்லிட்டே அப்படியே நான் ஒரு ஸ்வரமும் வாசிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் அந்த 12 ஸ்வரங்கள் வாசி காமிச்சிடுறேன். சச்சமும் சுத்த ரிஷபம், சதுசுரி ரிஷபம். அதாவது இந்த சுத்த ரிஷபத்திலே தான் சதுசுரி ரிஷபமும் பிடிக்கணும். ஃபிங்கரிங் சேம். ஆமா, ஃபிங்கரிங் சேம். இந்த ப்ளோயிங் கொடுக்கும்போது காத்து நிறைய கொடுக்கணும். காத்து நிறைய கொடுத்தோன்னா நம்ம அதாவது மைண்ட்ல வச்சுட்டு தான் வாசிக்கணும். அந்த சதுசரி ரிஷபம் தான் இதுதான்ட்டு நம்ம மைண்ட்ல வச்சுட்டு அந்த காத்து இன்னும் கொஞ்சம் சுத்த ரிஷபத்தோட கொஞ்சம் அதிகமா போட்டு வாசிக்கணும் சதுசரி ரிஷபம். சாதாரண காந்தாரம், அந்தர காந்தாரம். இந்த காந்தாரமும் வந்து ஒரே ஃபிங்கரிங் தான். சுத்த மத்தியமம். காந்தாரம் வந்து எல்லா ஃபிங்கரையும் ஓபன் பண்ணிடணும், சுத்த மத்தியமம் வந்து எல்லா ஸ்வரத்தையும் மூடிடணும். இந்த துண்டு வரல மட்டும் திறந்தா பிரத்த மத்தியமம். அப்புறம் இன்னொன்னு ஒரு ஃபிங்கரிங்க திறந்தா பஞ்சமம். இந்த கீழே இருந்து இப்போ ஒரு ஃபிங்கரிங்கா திறந்து போகணும். சுத்த தெய்வதம், சுதசுருதி தெய்வதம், வைசிக நிஷாதம், கார்த்திகை நிஷாதம், சச்சம். இதேதான் வரும். இப்ப வந்து இந்த விவாதி ராகனா இருக்கு இல்லையா, சுத்தகாந்தாரம். சுத்தகாந்தாரம் எப்படி வாசிக்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு கானமூர்த்தி எடுத்துக்கலாம். இந்த ரிஷபத்திலேதான் அந்த காந்தாரம் வரும், ரிஷபத்துல காந்தாரம் வரும். ஆனா ஃபிங்கரிங் எல்லாமே ஒரே ஒருதான். இப்போ இந்த 3 நோட்டம் வந்து இப்போ ரீலியே தான் நான் சுத்த ரிஷபம், சதுசரி ரிஷபம், சுத்த காந்தாரம் இதுல தான் எனக்கு வருது.
சட்சுருதி ரிஷபம். ம் இந்த காந்தாரத்துல வரும் ரிஷபம். சாதாரண. ஆமா. அந்த மாதிரி தெய்வத்துல வந்து சுத்த நிஷாதம். அந்த நிஷாதம் வந்து தெய்வத்துல வரும் ம் ஃபிங்கரிங். தலைநாட்டை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. ம் சரஸ்வதி தெய்வதம். இந்த மாதிரி ஃபிங்கரிங் டெக்னிக் இதான். முன்னாடி நீங்க சொல்லும் போது சுத்த மத்தியமம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னேன் இல்லையா, அது ஏன் ஸ்பெசிபிக்கா சுத்த மத்தியமம் மட்டும் கஷ்டமா இருந்தது? அதாவது இந்த ஸ்வரம் அதாவது அடிச்சிருக்கேன்போ சுத்த மத்தியமம் வந்து அதாவது அப்படி கேட்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வாசிச்சதுக்கும் ரெண்டாவது வாசிச்சதுக்கும் அந்த மத்தியமம் கேட்கும். நான் அந்த ஓல நான் திறக்கல, இருந்தாலும் அது வந்து இப்படிதான் கேட்கும். ஓகே ஓகே ஓகே. சோ அந்த பழைய ஸ்டைல் நான் சொன்ன திமிரியிலயும் இந்த ப்ராப்ளம் இருந்தா, இது ப்ராப்ளம்னு சொல்லாம தெரியல, நம்ம மெட்ட ஸ்டைல்லயும் இருக்கு. இல்ல திமிரிலயும் அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஓலை அடிச்சிட்டு தான் வாசி. ஓகே. அந்த இப்படி மேல் ஸ்டாய் கீழ் ஸ்டாய் வாசிக்கிறேன்னு மக்கா காமிச்சு சும்மா பந்துராளி வாசிச்சுட்டு அப்படி வாசி. அதாவது இந்த நாவதத்துல வந்து தெய்வதற்கும் போலாம், மேல் ஸ்டாயில சுத்த தெய்வதற்கும் போலாம். பிரீத் வந்து நம்மளுக்கு மேல வாசிக்கும் போது நிறைய நம்ம பிரீத் கொடுக்கலாம். ஆமா, என்னன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு சின்ன ஒரு பேசிக் தான். இது என்னன்னா மேல வாசிக்கும் போது நம்ம ஒரு லிப் வந்து ஃபுல்லா போகுது, அந்த காத்து வந்து நம்ம போடும் போது கொஞ்சமா தான் போகும். அதாவது மேல வாசிக்கும் போது ஐயோ ஐப்பிச்சு போதே ரொம்ப ரொம்ப காத்து போடணும், அந்த ரொம்ப காத்து நினைக்கிறத வந்து லேசா தான் போகும். அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டா ஒரு அளவுக்கு நிக்கலாம் மேல. ஒரு நான் வந்து ஒரு டைம் வந்து ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி நின்று வாச்சிருக்கேன். அது ஒரு டைம் அந்த பிரீத் பொறுத்து இருக்கு. அதுக்கு வந்து நிறைய சின்ன வயசுலயே வந்து அந்த நாதஸ்வரம் பயிற்சி பண்ணும் போதே வந்து சில குருகுலமா கத்துக்கும் போதே சொல்லுவா, வாதியார் தான் சொல்லுவா, இந்த இடுப்புல வந்து இந்த துண்டை கட்டிட்டு சாதகம் பண்ணணும். அது துண்டை கட்டும் போது நம்மளுக்கு பிரீத் வந்து இதுவாகும். இருந்தாலும் அதை வந்து நம்ம இறுக்கமா கட்டினா நம்மளுக்கு அதுக்கப்புறம் அந்த துண்டு இல்லாத போது வாசிக்கும் போது இன்னும் நம்மளுக்கு சௌரியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆடா கத்துக்கிட்டாதான் நம்மளுக்கு அடுத்தது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நாதஸ்வரம் வந்து வாசிக்கும் போது இந்த கீழே இந்த அனுசு இருக்கு இல்லையா, இதுல வந்து இப்ப துணி வந்து அடைச்சிருவா, துணியோ இல்லைன்னா பேப்பர் அடிச்சுட்டு தான் நம்ம சாதகம் பண்ணணும். நம்மளோட ஆமா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லவுட் வந்து வால்யூமும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது சரி, வால்யூம் கம்மியா இருக்கும் போது நம்மளுக்கு அதுக்கப்புறம் அந்த துணி இல்லாம வாசிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் ஃப்ரீ அந்த ஸ்டைல்ஸ்னா வந்து மாறும். அது ட்ரைனிங் கொடுக்கிற மாதிரி. ஆமா ஆமா. நீங்க கோயிலை பத்தி நிறைய சொன்னீங்க, கோயில்ல வாசிக்கிறத பத்தி. கச்சேரியிலயும் நாதஸ்வரத்தை கேட்போம். ஆப்வியஸ்லி இப்போ கோயிலுக்கும் கச்சேரியில வாசிக்கிறதுக்கும் என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கு, அந்த சிச்சுவேஷனுக்கும் இந்த சிச்சுவேஷனுக்கும் எப்படி வாசிக்கணும்னு எப்படி சொல்லி கொடுத்தாங்க? இப்ப கோவில்கள்ல வந்து சிவன் கோவில்ல சிவனோட பாட்டு தான்
வாசிக்கிறது வழக்கம். பெருமாள் பாட்டு கூட சிவன் கோவில்ல வாசிக்கலாம் சில கோவில்ல. ஆனா பெருமாள் கோவில்ல ரொம்ப மோஸ்ட்லி வந்து பெருமாள் பாட்டு தான் வாசிக்கணும் இருக்கு. அதனால வந்து அந்த பாடம் பண்ணும்போதே அந்த கீர்த்தனையோட அர்த்தங்கள் சொல்லுவா. இதே கீர்த்தனை கோவில்ல வாசிக்கிற கீர்த்தனை வந்து மேரேஜ் ஹால்ல வாசிக்க கூடாது. ஓ, அப்படியெல்லாம் இருக்கா? மேரேஜ் ஃபங்க்ஷன். ஆமா, அதனால வந்து மேரேஜ்ல வாசிக்கிற கீர்த்தனைகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காசி யாத்திரை கிளம்பும் போது ராரமாண்டி தியாகராஜர் ஊர்குடி அது வாசிக்கலாம். ஊஞ்சல் நடக்கும் போது அந்த கண்ணூஞ்சல் வாசிக்கிறது. இந்த மாதிரி கல்யாணத்துக்குன்னு ஒரு செப்பரேட்டாவே ஒரு சில பாடங்கள்லாம் இருக்கு. இப்போ என்னதான் நம்ம கீர்த்தனை வாசிச்சுட்டே இருந்தாலும் இந்த மாங்கல்யதாரம் ஆயிட்டோன்னே நம்ம ஆனந்தம் தான் வாசிக்கணும். நம்ம எந்த கீர்த்தனையும் வாசிச்சுட்டே இருந்தாலும் பாதியில அவங்க மாங்கல்யதாரம் ஆமா ஆயிரத்துனா கூட நம்ம ஆமா காம்போசிஷன் நீங்க வேற காம்போசிஷன்ஸ் வாசிப்பேன்னு சொன்னீங்க இல்லையா, கோயிலுக்கும் கல்யாணத்துக்கும். பட் வேற ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? லைக் டெக்னிக்ல ஏதா இருக்கா? ஒரு மனோதர்மம் ஆஸ்பெக்ட்ல வேற ஏதாவது டிஃப்ரெண்டா வாசிப்பீங்களா? அந்த மாதிரி ஏதா இருக்கா? கல்யாணத்துல வந்து எப்படி ஒரு முறை இருக்கோ அதோட நிறைய வந்து கோவில்ல நிறைய இது இருக்கு. கோவில்ல பாத்தீங்கன்னா அது இப்போ ஃபர்ஸ்ட் மல்லாரி, நாகஸ்வரத்துக்கு மல்லாரின்ட்டு ஒரு இது இருக்கு. இந்த மல்லாரியே வந்து டிஃப்ரெண்டான மல்லாரினா இருக்கு. மொத்தம் 5 மல்லாரிகள் இருக்கு. பெரிய மல்லாரி, சிறிய மல்லாரி, தீர்த்த மல்லாரி, தலிக மல்லாரி, தேர் மல்லாரி. இந்த மல்லாரி இப்போ இந்த 5 மல்லாரி இப்போ வந்து கோவில்ல வந்து அந்த காலத்துல வந்து இந்த தீர்த்த மல்லாரி இதெல்லாம் வாசிட்டு இருந்தா இப்போ கொஞ்சம் ரேர் ஆயிடுது. இந்த தீர்த்தம் கொண்டு போகும்போது வாசிக்கணும் கோவில்ல. தலிக மல்லாரி, தலிகை எடுத்துட்டு வரும்போது வாசிக்கிறது. தேருக்கு சுவாமி வெளியில வரும்போது தேர் மல்லாரி, இந்த சுவாமிக்கு புறப்படும் போது மல்லாரி வாசிக்கிற அந்த சிறிய மல்லாரி, பெரிய மல்லாரி இதெல்லாம் வாசிச்சுதான் இருக்கா. ரொம்ப ரேர். ஆனா இப்போ வந்து இந்த அந்த நம்ம நடராஜ பெருமாள் கோவில்ல வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இன்னமும் அந்த அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த இதுனா அந்த மல்லாரினா வாசிட்டு தான் இருக்கா. ஒரு இடத்துல நடக்கிறது. எப்போதும் அது கம்பீர நாட்டையில தான் அமைந்ததா இல்லாட்டி ஆமா இல்ல அது டான்ஸுக்கு வந்து டான்ஸ் பண்ணா அதுக்கேத்த மாதிரி ராகம் எடுத்து பண்ணிட்டு இருக்கா. ஆனா வந்து சுவாமி புறப்படும் போது இந்த கம்பீர நாட்டை தான் அது ஆதி காலத்துல இருந்தே அது கம்பீர நாட்டை தான். ஏன்னா அந்த சுவாமியே கம்பீரமா கிளம்பணும்ன்றதுனாலே அந்த கம்பீர நாட்டை தான். இந்த சுவாமி கிளம்பும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த தவில் வித்வான் தான் வாசிப்பாங்க. அந்த அல்லாரிப்புன்னு சொல்லுவாங்க. அல்லாரிப்புன்னா ஒரு புறப்பட போகுது சுவாமி. அந்த அல்லாரிப்பு வாசிக்கும் போது கண்டகதியில தான் இருக்கும். இந்த கண்டகதியும் 5 தான். இந்த கம்பீர நாட்டமும் 5 ஸ்வரத்துல தான் பண்ணிருக்கா. சோ மலரி வாசிக்கும் போது கீழ்காலம் மேல் காலம் எல்லாம் பண்ணுவாங்களா? ஆமா ஆமா ஷோரா பண்ணுவாங்க. மத்தியம காலம் 4 வாட்டி, துர்த காலம் 4 வாட்டி, விளம்பம் 1, திருப்பி மத்தியம காலம் 2 வாட்டி, திருப்பி துர்த காலம் 4 வாட்டி, லாஸ்டா திசரம் பண்ணி முடிச்சிருவா. கேட்கும் போதே ஒரு பல்லவி ஸ்ட்ரக்சர் போல இருக்கு. ஒரு முன்னோடி இருந்திருக்குமோ, ஒரு பேஸ் இருக்குமோ? ஆமா, அதாவது இது இந்த ஒரு முறை, இது ஒரு முறை. இதுலயே வந்து சில வித்வான்களா வந்து அவங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி ரொம்ப விநியாசமாவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஆக்சுவலி நான் எங்கயோ கேள்விப்பட்டேன், சஞ்சய் சுப்பிரமணியன் சார் இந்த கச்சேரியில ராகம் தானம் பல்லவி பாடுறதுக்கு பதிலா ராகம் தானம் மல்லாரியும் பாடிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள அந்த மனோதர்மத்துக்காக. 5 கத்தியிலேயும் மல்லாரி உண்டா? அல்லாரிப்பு வந்து அது 5 தான். அது கண்டகதி தான். அதுல எதுவும் மாற்றம் இல்லை. இப்போ வந்து திசரகதி இருக்கு, மிஸ்ரகதி இருக்கு, சதுசுரகதி இருக்கு, சங்கீர்ணகதி இருக்கு. இருந்தாலும் அது வந்து கண்டகதியில தான் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் மல்லாரி வந்து சதுசுர நடையில தான் இருக்கும். மாறலாம். குழுக்கீர பிச்சப்பா அவங்க நாதஸ்வரம் வித்வான். அவங்க வந்து அதாவது இந்த தியாகராஜர் சுவாமி கோவில் அந்த பஞ்சராகத்துல வந்து எடுத்து மல்லாரி போட்டிருக்காங்க. அந்த மல்லாரிக்கு வந்து தத்தகாரம் வந்து இவங்க வலைகுமான் சண்முக சுந்தர தவில் வித்வான் அவங்க அந்த தத்தகாரம் போட்டிருக்காங்க, தவில் சொல்லல. அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்து ஆண்டான் கோவில் செல்வரத்னம் ஐயா அவங்க நாதஸ்வர வித்வான் அவங்க வந்து இத அதாவது மல்லாரின்னா ஏன் சாகித்யம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சாகித்யம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி மல்லாரிக்கும் சாகித்யம் போட்டுற வித்வான்களும் இருக்காங்க நிறைய பேர்.
ஸோ இப்போ சமீப காலத்துல இந்த மாதிரி எல்லாம் இனோவேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமா, இப்போ அப்போ அந்த காலத்திலேயே போட்டிருக்காங்க. அந்த காலத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க போட்டிருக்காங்க. இவங்க ஆண்டாள் கோயில் செல்வரத்னம் ஐயா சாகித்யம் போட்டிருக்காங்க. SRD வைத்தியநாதன் சுவாமி, சஞ்சய் சுப்பிரமணியன் சருக்கு சொல்லி கொடுத்தாரு நிறைய. இப்போ நிறைய பேர் நாதஸ்வர பாணி பத்தி சொல்லுவாங்க. இப்போ பாடகர்களும் நாதஸ்வர பாணியில இருக்கிற லட்சணங்கள் அந்த வாய்ப்பாட்டுக்குள்ளேயும் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அது என்ன லட்சணம் இருக்கு, அதுல என்ன கத்துக்கலாம் அந்த நாதஸ்வரம் டெக்னிக்ஸ்ல இருந்து? இந்த ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன் நான். இதுக்கு எப்படி, அதாவது நாதஸ்வரத்துக்கு ராகம் எப்படி வந்தது, நல்லா முயற்சி பண்ணி நிறைய ராகம் வாசிக்கிறதுக்கு எப்படி ஒரு இது வந்தது. அதாவது இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில்ல எல்லா கோவில்லையும் வந்து சில ராகங்கள், இந்த பொற்பாட்டுல வந்து இந்த ராகம் தான் வாசிக்கணும். சிதம்பரத்துல இன்னமும் அது பயன்படுத்திட்டு இருக்காங்க. முதல் நாள் வந்து சங்கராபரணம், 2ஆம் நாள் ரீதி கவுளை, 3ஆம் நாள் சக்கரவாகம், 4ஆம் நாள் ஹம்சா பரம்பரி, அப்படி இல்லைன்னா பந்து வராளி, அதுக்கப்புறம் 6ஆம் நாள் வந்து மல்லாரி, அதுக்கப்புறம் அந்த மோகன ராகம், சண்முக பிரியா 6ஆம் நாள், அப்படி சண்முக பிரியா இல்லைன்னா தோடி ராகம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து அந்த இந்த ராகங்களை தான் வாசிட்டு வரணும். வேற நடுவுல வந்து இந்த கீர்த்தனையோ வேற எதுவும் வாசிக்க கூடாது. இந்த ட்ரெடிஷனல்ல வந்து இந்த இந்த ஒரு நாளைக்கு வந்து இந்த சங்கராபரணம், அந்த சங்கராபரணமே வந்து ஒரு சுவாமி பொற்பாட்டுல வந்து 10 மணி நேரம் ஆனாலும் சரி, ஒரு 5 hours இந்த மாதிரி இருந்தாலும் இந்த சங்கராபரணத்தை தான் வாசிட்டு வரணும். இந்த சங்கராபரணம் வாசிச்சுட்டு இந்த பல்லவி, ராகந்தான பல்லவி, அப்படி இல்லைன்னா ரக்தின்றது வந்து ஒரு பல்லவி மாரியே தான் இருக்கும். அதாவது செம்மனார் கோவில் ராமசுவாமி பிள்ளை அவங்க உருவாக்கி இருக்காங்க. இந்த ரக்தின்றது வந்து ரக்தி மேளம்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். இந்த ரக்தி வாசிச்சிருக்காங்க. இது மாதிரி இதுதான் வாசிச்சுட்டு வரணும். வேற கீர்த்தனைனா வாசிக்க கூடாதான். அப்போ வாசிக்கும் போது இந்த ராகத்தை வந்து எவ்வளவு நேரம் அவங்க வாசிச்சிருப்பாங்க. ஒரு 10 மணி நேரம் பொறுப்பாடுன்னா அப்போ இந்த ராகத்தையே அதாவது அவங்களுக்குள்ள வந்து என்னன்னா அந்த சங்கதியும் வரக்கூடாது. ஓஹோ, சோ ரொம்ப பிராக்டிஸ் கொடுக்கும். எப்படி ஒரு ராகம் எப்படி பாடணும், வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கிறது, எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு கத்துக்கலாம். கண்டிப்பா. அதே போல நாதஸ்வரத்துல வந்து பிர்காஸ் ஃபேமஸ், விரலடி ஃபேமஸ். ரொம்ப கமக்கம் நிறைய இதுல கொடுக்கலாம். கமக்கம், அழுத்தம், இதை பார்த்து நிறைய பேர் வந்து வாய்ப்பாட்டுக்காராவும் சொல்லுவா. நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி சொல்றாங்க, நாங்க வாய்ப்பாட்டு பார்த்தும் நிறைய கேட்டிருக்கோம். அப்படிதான் நிறைய எல்லாமே சங்கீதம் தான். ஆமா, நாங்க நாகசுரமும் கேட்பேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நாகசுரமும் கேட்பேன், வாய்ப்பாடும் நிறைய கேட்பேன். ரெண்டுமே நிறைய கேட்டுருப்பேன். என்றாலும் சில டிஃபரன்சஸ் நான் அவதானிச்சுக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் கச்சேரியில ஒரு வோக்கலிஸ்ட் அவ பாடுவாங்க, பிற வயலின் ஆலாபன, பிற ஒரு கிருதி. நாகஸ்வர தவில் கச்சேரியில் நாகஸ்வர ஆர்டிஸ்ட் ராகா ஆலாபனா வாசிக்கும் போது ஒரு ஸ்மால் பிரேக், அதுக்குள்ள தவில் ஆர்டிஸ்ட் அவற்றை மனோதர்மத்தை காட்டணும். அப்புறம் திருப்பி மீண்டும் நாகஸ்வர ஆர்டிஸ்ட் ராகா ஆலாபனா கண்டினியூ பண்ணுவாங்க. அது போல கிருதி எடுத்தால் பல்லவி அண்ட் அனுபல்லவிக்கு இடையில தவில் ஆர்டிஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அவற்றை மனோதர்மம். சோ இதுல என்ன ஸ்பெஷல்? இது ஒரு முறையா அல்லது அது ரெஸ்ட்? ஆமா, இது முறைதான். அதாவது அந்த காலத்துல இருந்தே இது முறை படுத்தி தான் வராங்க. எடுத்தோடனே நான் தவில் தான் வாசிப்பா, அமுத்தல் சொல்லுவா. அத சொல்லும் போது அதுக்கப்புறம் வந்து நாகஸ்வரக்காரரே ராகம் வாசிக்க ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் இடைவெளியும் நடுவுலயும் வாசிப்பா. இந்த ராகத்துக்கும் ஒரு காலப்பிரமாணம் ஐத்திட்டு தவில் வித்வான் வாசிப்பா. அதுக்கப்புறமும் ராகம் முடிஞ்சிட்டோன்னே மனதர்மம் அவ வாட்சி இது பண்ணுவா. அதுக்கப்புறமா பல்லவி வாரிச்சோடனே அந்த அறுதியை முடிச்சுட்டு அவ ஒரு கோர்வை எடுத்துட்டு தான் நாங்க ஆரம்பிப்போம். அது பிரேக்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி. அது ஒரு அந்த காலத்துல இருந்து ஆனா அதை பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ இப்போ எப்படி கோயில் கச்சேரியை பத்தி பேசணும், ஃபங்க்ஷன்ஸை பத்தி பேசணும். பட் இப்போ ரீசெண்டா நிறைய ஆன்லைன் கொலாபரேஷன்ஸும் பண்றா இல்லையா? இப்போ லாக்டவுன்லயும் நிறைய பேர் ஆன்லைன் ஆர்ட்ஸ்ல இருந்தே கொலாபரேஷன்ஸ் எல்லாம் பண்றா. ஸோ நீங்க ஏதாவது அப்படி பண்ணிருக்கீங்களா? அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? பண்ணிருக்கோம். இப்போ கர்நாடிக் குவார்டெட் நாங்க டீமா பண்ணிட்டு இருக்கோம். ஷேயா தேவநாத் வயலின், மருதங்கம் பிரவீன் ஸ்பேஷ்,
தவில் ஜீவானந்தம் அண்ட் சிலம்பரசன். ஓகே. அதில் நான் நாதஸ்வரம் வாசிக்கிறேன். இது வந்து நாங்க இதற்கும் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம், கச்சேரிலாம் வாசிச்சிருக்கோம். வீட்டுல இருந்தே சரி இருந்தாலும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, அதை நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது நாங்க வீட்லயே எல்லாரும் அவங்கவுங்க வீட்லயே வந்து எல்லாருமே அவங்கவுங்க போன் வச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்லாவே இருக்கு. ஆமா, டெக்னாலஜி இப்போ நிறைய அட்வான்ஸ் ஆயிடுது. சோ ஆல்தோ சேலஞ்சஸ் இருக்கு, பட் யூ கேன் கிரியேட் a really good product. ஆத்ல இருந்து கண்டிப்பா டெஃபினட்டா நீங்க சொன்னது அந்த உங்க கர்நாடிக் குவார்டெட்டை பத்தி சொல்லணும். எல்லாம் நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு. இங்க இந்த பாட்காஸ்ட் பாக்குறவங்க எல்லாம் கண்டிப்பா போய் பார்க்கணும்னு சொல்லிடணும் இப்பவே. ஆனா கச்சேரியில வாசிக்கும் போது இப்போ சாதாரணமா நாதஸ்வரம் தவில் வித்வானோட வாசிப்பாங்க. ஆனா இப்போ சில நாதஸ்வர வித்வான்கள்லாம் மிருதங்கம் வயலினோடையும் வாசிச்சிருக்காங்க கச்சேரி எல்லாம். அதுக்கும் இல்ல தவிலோட வாசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கும், என்னெல்லாம் கொஞ்சம் என்ன பாத்துக்கணும் அந்த சிச்சுவேஷன்ல வாசிக்கும் போது கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது இப்போ நாதஸ்வரம் தவில் வாசிக்கும் போதே வந்து பொற்பாடுகள்ல தாராளமா ஃப்ரீயா, ரொம்ப ஃப்ரீயா வாசிக்கலாம். சில ஹால் சின்ன ஹாலா இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி வாசிக்கிறது, கொஞ்சம் லவுட் கம்மி பண்ணி வாசிக்கணும். அது இப்போ ஆனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. அதாவது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கூட சரி, ஒரு ஹால்ல வாச்சாலும் ஒரு பொற்பாட்டுல வாச்சாலும் என்னோட ஃப்ரீ ஸ்டைல்ல தான் வாசிட்டு இருக்கேன். ஃப்ரீயா தான் வாசிக்கணும். அதாவது இப்போ அடக்கணும்னா நம்ம நாதஸ்வரத்தை வந்து அடக்கி வாச்சோன்னா அதோட இதுவே வந்து கொஞ்சம் இதுவா ஆகுது, டிஃப்ரெண்ட் தோன்றுது. அதாவது அதுக்கேற்ற மாதிரி ஒரு சவுண்ட் செக்கிங்கும் ஒண்ணு இருக்கு. அவங்களும் வந்து அதை வந்து கீப் அப் பண்ணிருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. அப்போ நம்ம வாசிக்கும் போதும் நம்மளோட ஃப்ரீயாவும் வாச்சாதான் நம்மளோட அதுக்கு மன திருப்தியா இருக்கும் வாசிக்கும் போது. ஒரே ஒரு क्वेश्चन வந்து சபா சீசன் டைம் சபால எவ்வளவு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க? சோ ஸ்டார்ட் டே 1 வந்து மங்கள இசைன்னு உங்களுக்கு கச்சேரி தருவாங்க. அத மாதிரி நாதஸ்வர தவில் கச்சேரி ஃபெஸ்டிவல் நடக்குதா உங்களுக்கு? ஃபெஸ்டிவலும் நடக்கிறது சில இடத்துல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ரேரா தான் இருந்திருக்கு. ஒரு டைம் அதாவது இப்ப வந்து நல்லா ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. TM கிருஷ்ணா சார் இவங்கன்னா எடுத்து நாதஸ்வரம் தவில் வந்து மங்கள இசைன்னு தான் இருக்கக்கூடாது, மங்கள இசை தான் அது. இருந்தாலும் வந்து ஆரம்பத்துல வந்து ஸ்டார்டிங்ல மட்டும் ஒரு அரை மணி நேரம் பண்றாங்க. அது அரை மணி நேரத்துல நம்ம என்ன வாசிக்க முடியாது. ஆமா, கரெக்ட். அதனால வந்து எனக்கு என்னன்னா நாதஸ்வரம் தவில் ரெண்டுமே சேர்ந்து எல்லா கச்சேரியும் எப்படி பண்றாலும் அந்த ஈக்குவலா வந்து இந்த நாதஸ்வரம் தவிலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் என்னோட. கண்டிப்பா இந்த திமிரி நாதஸ்வரமும் வாட்சி காமிக்கிறேன் ஒரு ஐடியா. சூப்பர் ஆனந்தமா இருந்தது. நீங்க வாசிக்கும் போதுதான் எனக்கு வேற வேற क्वेश्चंस வந்தது. சோ நாதஸ்வர வித்வானுக்கு என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்கும்? சோ நீங்க வாசிக்கும் போது உங்களோட விரல், உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து அந்த ப்ளே பண்றதுக்கு
யூஸ் பண்ணணும். அதாவது வாசிக்கும் போது இந்த இடம் வலிக்கும் ஓ. ஆரம்பத்துல. ம். இந்த இது உள்ள இருக்கிற நரம்பு எலும்பு எல்லாமே வலிக்கும் டோட்டலா. அதாவது இப்போ சில கச்சேரிங்கெல்லாம் உக்காந்துட்டே வாசிச்சுட்டு நம்ம பழக்கம் பண்ணிட்டாலும் அந்த பொற்பாடல்லாம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ம். ஆனா பொற்பாடல வாசிச்சுட்டு நம்ம உட்காந்து வச்சோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆ. பொற்பாடல நம்ம என்ன அதாவது ரொம்ப நேரங்கள் இதுவா இருக்கும். இந்த சுவாமி இங்க கபாலீஸ்வரர் கோவில்ல நான் ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய பொற்பாடு வாசிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 63 ம். அந்த 63 பொற்பாடு அப்போ சுவாமி மதியானத்துல 3 மணிக்கு கிளம்பிச்சு, நைட்டு 10 மணிக்கு இறங்குச்சு. இது வரைக்கும் நாங்க வாசிட்டே தான் வந்தோம். அந்த மாதிரி நம்ம ஒரு எதுனா பழக்கத்துல வாசிட்டே இருந்தானா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாதகம் பண்ணும் போதும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ராகம் எப்படி சாதகம் பண்றோமோ அதே மாதிரி கீர்த்தனைகள் சாதகம் பண்ணணும். கீர்த்தனைகள் சாதகம் பண்ணாதான் அந்த உதடு புடிமானம் இருக்கும். இப்ப ராகம் வாச்சோன்னா இப்போ நம்ம ராகம் ஒரு ஃபேஸ் வாச்சிட்டு நம்ம எடுத்துடுறோம், கொஞ்சம் இதுல பிரேக் கிடைக்குது. ஆனா இப்ப கீர்த்தனை நம்ம கண்டினியூஸா வாச்சிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா பிரேக்கே கிடைக்காது நம்மளுக்கு. அதனால கீர்த்தனைகள் நல்லா சாதகம் பண்ணணும். சோ அப்பதான் வாயோட அந்த டெக்னிக் உதடு டெக்னிக்ஸ் எல்லாம் நல்லா வரும். அப்போ விழா நேரம் நீங்க ஊர்வலம் போது நடந்து வாசிக்கிறதுல என்ன சிரமம் இருக்கா? அதாவது நடக்கும் போதும் வாசிக்கிறோம் எல்லாருமே. இப்போ அதுலயும் ஒரு பயிற்சியும் நம்ம இருக்கு. ஏன்னா இப்ப என்னதான் வேகத்துல நம்ம நடந்தாலும் இந்த வாசிச்சாலும் அதாவது வாசிக்கும் போது நம்மளுக்கு அந்த உதடு இது ஷேக் ஆகும், நடக்கும் போது ஷேக் ஆகும். இருந்தாலும் அதுலயும் வாசிச்சோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்ல பயிற்சி தான், பிராக்டிஸ் கிடைக்கும். இதே ஒரு சின்ன உதாரணம், நான் டிஎம் கிருஷ்ணன் நான் ஒரு செக்ஷன் பண்ணியிருந்தாரு. அதாவது பஸ்ல அதாவது போய் பப்ளிக்னா எல்லாருக்குமே இந்த சங்கீதம் போய் சேரணும் அப்படின்ட்டு ஒரு சீரியஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம், இந்த சீசன்ல எல்லாருமே அந்த கர்நாடிக் சங்கீதம் எல்லாருக்குமே போய் சேரணும்ட்டு. அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த பஸ்ல வாசிக்கும் போது. நான் சாதாரணமா ஏதோ பஸ் தான் இருக்கும் உட்காந்து வாசிக்கும், அப்புறம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயே வாசிக்கும். அதுல எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது. வண்டி பாட்டுன்னு போயிட்டு தான் இருக்கு, இருந்தாலும் அதுல நம்ம பஸ்லயும் வாசிட்டு போகும்போது அந்த ஷேக் ஆகுது. இருந்தாலும் அது ஒரு சாதாரணம் தான், அதுலயும் நான் வாசிட்டு போயிருக்கேன். அது அதாவது எந்த நேரத்துல நம்மளுக்கு வாயில குத்துமே தெரியாது அந்த சிவாலி. அது ஒரு பாடம் தான். சோ அதே மோட்ல நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ அது வெறும் ஆரம்பத்துல 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது, அது எல்லாரும் எப்பவுமே ரசிக்கிற மாதிரி அது கச்சேரி கேட்கற மாதிரி இருக்கணும். அதே மோட்ல உங்களுக்கு இப்போ நீங்க ஆன்லைன்ல நிறைய இது பண்ணிருக்கீங்க, அப்புறம் கொலாபரேஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க. அடுத்ததாக உங்களுக்கு நாதஸ்வர இசை எங்கேயாவது ஒரு புது இடத்துல போய் சேரணும் இன்னும் ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? கண்டிப்பா நிறைய இருக்கு. அந்த மாதிரினா எல்லாருக்குமே போய் சேரணும். அதாவது எப்படி சொல்றேன்னா, இந்தியாவில மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா அதாவது முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு தான் இருக்கு. நாகஸ்வரம் தவில் எல்லா இடத்துலயும் இப்போ வாசிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நல்லா எல்லாத்துக்குமே போய் சேரணும், அது என்னோட சின்ன ஆசை இருக்கு. எல்லாருக்குமே, அதாவது தெரியாதவங்களுக்கு கூட இந்த நாதஸ்வரம் தவில், ஏன்னா இது நம்மளோட இது இந்தியாவோட இதுக்கே இது ரொம்ப பெருமையான அந்த வாத்தியம். அப்படின்னும் போது நம்மளுக்கு கண்டிப்பா எல்லா இடத்துக்கும் எல்லா வேர்ல்டுக்கும் போய் சேரணும். செக்ஷன் குவிக் ஃபயர் செக்ஷன் வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஒரு 20 கேள்வி இருக்கு, ரஃப்லி 20 கேள்வி கேட்குறோம். அதுக்கு சுருக்கமா ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வருதோ உங்க மைண்டுக்கு அது சொன்னா ஆன்சர் மாதிரி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் என்ன? இப்போ பிடிச்ச ராகம், ஃபேவரட் ராகம் சஹானாவா? ஓகே. உங்களுக்கு காஃபி இல்ல டீ பிடிக்குமா ஜாஸ்தி? காஃபி. உங்க கச்சேரியில ஒரு ஃபனி மொமெண்ட் என்ன நடந்திருக்கா?
இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். தெரியல, அதாவது நான் ஒரு இடத்துல வாச்சிட்டு இருந்தேன். அதுல போட்டோ ஒருத்தர் எடுத்துட்டு இருந்தாரு. போட்டோ எடுத்தவர் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப மயிலை கார்த்திகேயன் ரொம்ப நல்லா வாச்சிங்க அப்படின்ட்டு சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் அவரு நான் கச்சேரிக்கு போற இடத்துல எல்லாமே அவரும் போட்டோகிராஃபரா வருவாரு. அந்த நேரத்துல நாங்க மீட் பண்ணுவோம். ஆமா. ரொம்ப இதுவா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஓஹோ. சோ அடுத்தது நீங்க மியூசிஷியனா இருக்கலன்னா வேற என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? அந்த தாட்டுக்கே போல. எங்க வேணாலும் போலாம் நீங்க இந்த தாட்ல. இது சீரியஸா இருக்க வேண்டாம். ஏன்னா ஒரு ஆபீஸ் போற மாதிரி அந்த மாதிரி. ஆனா எனக்கு அந்த எண்ணங்கள் இல்ல, சொல்லணும்ட்டே சொல்றேன். மியூசிக் இப்போ உங்க கச்சேரியில முடிச்ச அப்புறம் நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? லாஸ்டா தூங்கும் போது அந்த வாசிச்ச கச்சேரியை ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதை வந்து கேட்கறது, அதான் ரிலாக்ஸ் பண்ணுவேன் லாஸ்டா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேவரட் டைம் எப்போ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பிடிச்ச டைம்? ஸோ காலையில? எனி டைம். சோ ஏதாவது அன்யூஷுவலா ஒரு விசித்திரமான கொலாபரேஷன் ஏதாவது பண்ணதை பத்தி சொல்ல முடியுமா? சித்ரவீணா ரவிகிரண் சாரோட பண்ணியிருந்திருக்கேன். அது வந்து இந்த நவசத்துல தான் வாச்சிருக்கேன், அந்த 5 கட்ட ஸ்ருதி. ஆமா, அது எப்படின்னா வேற ஸ்ருதி நவசரம் அவரோட கம்ஃபர்ட் வந்து 5, 5.5 அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட ஸ்ருதி வந்து 5ல இருந்து வச்சு ஒரு வாச்சிருக்கேன். அது ஒரு மறக்க முடியாத விஷயம். அது ஒரு புது அனுபவம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு? பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, உங்க ஃபாரின் டூர்ல இருந்து ஏதாவது ஒரு மெமரபிள் மொமெண்ட் ஒரு மெமரபிள் கான்சர்ட் ஏதா இருக்கா? அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் பயணம் வந்து ஸ்ரீலங்கா. சாரோட தான் பண்ணியிருக்கேன். கிளீவ்லேண்ட் கச்சேரி பண்ணியிருக்கேன், தியாகராஜர் ஃபெஸ்டிவல். கோதண்டராமன் சார் கூட தான் போய் வாசிச்சிருக்கேன். இப்போ நீங்க வீட்டுல நீங்க ஒரு விருந்து மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க, ஒரு சாப்பாடு போடுவீங்க. நீங்க ஒரு 3 பேர் நீங்க கூப்பிடலாம், அதுக்கு யாரு வேணாலும். ஹிஸ்டரியில இருந்தோ, இசை உலகம் மட்டும் இல்ல, யாரு வேணாலும், ஸ்போர்ட்ஸ் யாரு வேணாலும் கூப்பிடலாம். யாரு கூப்பிடுவீங்க? இந்த நேரத்துல இந்த செகண்ட்ல கூப்பிடணும், உங்க 3 பேரையும் கூப்பிடுவேன். கண்டிப்பா வாங்க. அது ஒரு டெஸ்டா போட்ட அந்த கேள்வி. ஆனா எங்களை தவிர யாரை கூப்பிடுவீங்க? நிறைய பேர் இருக்காங்க, யார சொல்லுவேன்னு தெரியல. என்னோட குருநாதர், அப்பா வீட்டுல இருக்கார். நிறைய ஆர்டிஸ்டோட வாச்சிருக்கேன். அவளை எல்லாரையும் கூப்பிடணும்னு ஒரு ஆசை. அதிலேயே உங்க குரு பக்தி தெரியுது நீங்க சொன்ன பதில்ல. சோ யாராவது வாரது இப்ப ஃபிக்ஸ்ட். சோ என்ன சமைச்சு கொடுப்பீங்க, என்ன குக் பண்ணி கொடுப்பீங்க, மெனுல என்ன இருக்கு? அவங்களோட விருப்பம் தான், அவங்க என்ன கேக்குறாங்களோ செஞ்சு கொடுப்பேன். நீங்க எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க சார் இந்த பதில். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் கம்போசர் இல்லனா காம்போசிஷன் இருக்கா? தியாகராஜர் உருப்படி பிடிக்கும், தண்டபாணி தேசிகர், தமிழ் மும்மூர்த்திகள், அவங்களோட இது பிடிக்கும். அண்ட் ஏதாவது ஒரு ஃபேவரட் காம்போசிஷன் ஏதாவது இருக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது? சாமகானலோலனே இந்தோலம், தீக்ஷிதரோட கமலாம்பா, நவவர்ண கிருஷ்ண, அது ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக உங்களுக்கு ஃபேவரட் ரெக்கார்டிங், வந்து பழைய கால வித்வான்களோட பழைய ரெக்கார்டிங் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற ரெக்கார்டிங்? டிஎன் ராஜரத்னம் பிள்ளை ஐயா அவங்க, அப்புறம் காரக்குறிச்சி அருணாச்சலம், திருப்பாம்புரம் பிரதர்ஸ், இவங்க ஆண்டாள் கோயில் செல்வரத்னம் ஐயா, திருமஞானம் நடராஜ சுந்தரம் பிள்ளை, நிறைய இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நிறைய பிடிக்கும். எங்க வியூவர்ஸுக்கெல்லாம் இப்போ நீங்க சொன்ன ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் போய் தேடி கேட்கலாம் இப்போ. ஸோ ஒரு நல்ல எஜுகேஷன் மாதிரி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கெல்லாம். உங்க லைஃப்ல இது சாதிக்கணும்னு என்ன ஆசை இருக்குன்னு ஒரு கோல்? நாகஸ்வரத்துல எல்லாமே பண்ணியாச்சு, பெரியவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் இன்னும் இந்த இதுலயே இருக்கணும், என்னோட டிராவலிங் ஃபுல்லா இந்த நாகஸ்வரமே இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னும் நிறைய உருப்படிகள் கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சங்கீதத்தை பொறுத்த. அதுதான் என்னோட ஆசைகள்.
ஸோ நீங்க ஏதாவது கச்சேரியில வாசிக்கும் போது ஏதாவது ஆடியன்ஸ் ஃபீட்பேக் ஏதாவது மெமரபிளா ஏதாவது ஞாபகம் இருக்கா? சொன்னது ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தது. நிறைய இருக்கு. சில பேர் இந்த சகானா ராகனா வாட்சி நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சகானா வந்து இந்த சில அந்த பழைய கால பாணியில அந்த ஒரு பிரயோகம்னா நீங்க வாச்சிருக்கீங்க, ஓகே. அந்த ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஸோ நீங்க மார்கழி சீசன்ல வாட் டு யூ லுக் ஃபார்வர்ட் டு ஏதாவது எதிர்பார்க்கிற விஷயம்? அந்த நேரத்துல வந்து கச்சேரிகள் அதிகமாக ஆக நம்மளுக்கு ஒரு லெசன்ஸ் தான் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஒரு கச்சேரி அனுபவம், ஒரு இந்த கச்சேரிக்கு இதை வாசிக்கணும், அடுத்த கச்சேரிக்கு இதை வாசிக்கணும், வாட்சிலே வாசிக்க கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அத்த லெவல் அந்த இது போயிட்டே இருக்கும். அந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிக்கும். சரி, கடைசியா வர்ணங்களில் உங்களோட ஃபேவரட் வர்ணம்? கமான் மாத்தே வர்ணம். சூப்பர். சோ இதோட இந்த குவிக் ஃபயர் செக்ஷன் முடிஞ்சு போச்சு. மெல்லாரிய நாங்கள் பிரேக் டவுன் பண்ணி ஒரு பூர்வாங்கம் உத்தராங்கம் இருக்கா மெல்லாரிக்கு, அது கம்போசர் இருக்கா, யார் இந்த மெல்லாரிய கம்போஸ் பண்றது? மனோதர்மம் தான் அதுல கூட பிக் ஆஸ்பெக்ட். நிறைய மனோதர்மம் தான். இப்ப சிலாக்க சாகித்யத்தோட மெல்லாரி கம்போஸ் பண்றாங்க, ஆனால் ஒரிஜினலா சாகித்யம் இல்ல. ஆமா, ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெறும் சொரம் தான். அது வந்து சில ஆர்டிஸ்ட் மூலியமா அது சில பேர் வந்து பல்லவி இல்ல சாகித்யம் இருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து விருப்பப்பட்டு போட்டதுதான் அந்த மல்லாரியில சாகித்யம். சோ மெல்லாரியனேக்கு அந்த இதை பற்றி சொல்லுங்க. சோ உங்களுக்கு இப்ப சொன்னீங்க 5 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மெல்லாரி. சோ எப்படி அது ஸ்ட்ரக்சர் இருக்கும்? ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட். ஆமா, அதாவது பெரிய மல்லாரி சிறிய மல்லாரி யூசுவலா வாசிக்கிறது உண்டு. தீர்த்த மல்லாரி அதை நான் வாசிச்சு காமிக்கிறேன் இப்போ. இந்த மாதிரி கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்கும் இது. ஓகே. சோ இதான் ஸ்ட்ரக்சர். என்ன இது வந்து ஒரிஜினல், இவ்வளவு வந்து உங்களோட மனோதர்மம் இல்ல. அதாவது இந்த தீர்த்த மல்லாரிக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்டோட பேட்டர்னே இதுதான். சோ இதுல ஒரு கீர்த்தனத்துல இருக்கிற மாதிரி பல்லவி அனுபல்லவி சரணம் செக்ஷன்ஸ் மாதிரி அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி இல்ல, அந்த பேட்டர்ன் மட்டும் வச்சுட்டு இது காம்பினேஷன். சிறிய மல்லாரி பெரிய மல்லாரின்றது வந்து ஒரு கெச்சு மாதிரி, அதாவது இப்ப பல்லவி இத்தனை லைன் வருது அந்த மாதிரி இதுக்கு வந்து பூராங்கம் உத்தராங்கன்னா இருக்கு. பெரிய மல்லாரிக்கு சிறிய மல்லாரி. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு கண்டஜாதி திருப்பட காலம் மல்லாரி ச ப ம க ம ப ம ப பன்னி ப ம க ம ம ப ம க ச க க ம க ச நி ச க ம ப ப க ம ப நி நி
ma pa ni sa sa ga sa ni pa ma sa ni pa ma ga ni pa ma ga sa sa pa ma ga ma pa ma pa pa ni pa ma ga ma pa ma ga sa ga ga ma ga sa ni sa ga ma pa pa ga ma pa ni ma pa ni sa sa ga sa ni pa ma sa ni pa ma ga pa ma ga sa ni sa pa. இப்போ இந்த மல்லாரினா வந்து இந்த பூர்வாங்க உத்தராங்கன்னு இருக்கும். இதை வந்து இந்த அளவோட தான் வாசிக்கணும். சோ இதுக்கு பிறகு எப்படி ஒன்ஸ் 2 தரம் வாசிச்சா அப்புறம் வக்கீல் காலம் மேல் காலம் திஸ்ரா பண்றான்னு சொன்னீங்க. சோ ஆமா, இந்த மல்லாரி எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணணும். சோ இதுக்கு பிறகு கல்பனா ஸ்வரம் வந்து ஆமா, ஸ்வரமும் வாசிப்பாங்க. இது முடிஞ்ச உடனே ஸ்வரம் வாசி ஃபுல் ஸ்வரம் வாசிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல கோர் வாசிக்கிறது. ஒரு வாசி. சோ இது இந்த டைப் ஆஃப் மல்லாரி. சோ மெட்ட டைப் ஆஃப் மல்லாரி எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும்? இல்லை அது அப்போ ஆமாம் டிஃப்ரெண்ட் தான். இப்போ அதாவது தீர்த்த மல்லாரி இப்போ உங்களுக்கு வாட்சி காமிச்சேன். இப்போ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? மிஸ்ர சாப்பாடு ச ப ம க ம ப ம ப இப்போ டிஃப்ரெண்ட் தெரியுது. அப்புறம் தலிக மலாரின்ட்டு இருக்கு. ப ப நீ ப ச நீ ச க ச இது மிஸ்ர சாப். ப ப நீ ப ச நீ ச க ச க ச க ச க ச க ச நீ ப ப நீ ப ச நீ ச நீ ப ம ச. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு தான் நம்மளுக்கு அதுலயே தெரிஞ்சிடும். சோ இதெல்லாம் கம்போஸ் பண்றது யாரு? அதாவது இது வந்து பழைய காலத்துல எல்லாம் பெரிவா பண்ணி வச்சிருக்கா. அது அப்படியே பாரம்பரியமா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப அதாவது இப்போ கம்போஸ் பண்ணவங்க பேர் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி தாளத்துலலாம் நம்ம வந்து மல்லாரி நம்மளே ஓனா நம்ம செட் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி தீர்த்த மல்லாரி, தலிக மல்லாரி, தேர் மல்லாரி இதெல்லாம் வந்து அப்படியே வந்து அந்த காலத்துல இருந்து அப்படியே இது வந்துட்டே இருக்கு. ஆமா, ஒரே ஒரு விஷயம் இதுல சொல்லிடுறேன், மென்ஷன் பண்ணிடுறேன். நாகஸ்வரத்துல வந்து இந்த வடக்கூறுன்ட்டு அதாவது சுவாமி பிச்சாண்டவர் உற்சவத்துல வந்து வடக்கூறுன்ட்டு வாசிக்கிறது வழக்கம் உண்டு. அது மாயமாலோகாலில வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு நாகஸ்வரத்துக்கு வந்து ஒரு பெஷர். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்க சொன்னதுனால எங்களுக்கு அதுக்குள்ள எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு இப்போ கொஞ்சமான தெரிஞ்சிருக்கு. இப்போ ரொம்ப தேங்க்ஸ், நீங்க இதெல்லாம் விளக்கம் சொன்னதுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது விஷயம். அப்புறம் இன்னொன்னு வந்து அநேகமா தானும் கேட்கறதுக்கு அவ்வளவு சான்ஸ் கிடையாது நாதஸ்வரத்துல. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச ராகத்துல நீங்க கொஞ்சம் தானும் வாசிக்க முடியுமா? சரி, கண்டிப்பா.
தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ் சார். சூப்பரா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். கடைசியில உங்களுக்கு ஏதாவது வாசிக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு சின்ன பாட்டு ஏதாவது வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கா முடிக்கிறதுக்கு? எனக்கு ஃபேவரட் ராகம் சஹானா, அதே நான் வாசிச்சு இது பண்றேன். தேங்க்யூ சார். நாங்க நிஜமா இன்னைக்கு நாதஸ்வரத்தினால நாங்க நாத யோகத்தை அனுபவிச்சிருக்கோம். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. ஐயோ, நீங்கள் தான், உங்களுக்கு தான் நான் தேங்க்யூன்னா சொல்லலாம். இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். இது எங்க வியூவர்ஸுக்கு எல்லாம் ரொம்ப புதுசாவும் இருக்கும். பிகாஸ் நீங்க நிறைய விஷயத்தை பத்தி கொஞ்சம் விஸ்தாரமா நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த மல்லாரி பத்தி கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. நாதஸ்வரம் டெக்னிக்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நிஜமா நிறைய பேர் இது கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுத்ததுக்கு உங்களுக்கு கண்டிப்பா நன்றி. நாங்க சும்மா வெட்டியா வீட்டுல உட்காந்துருக்கோம் லாக்டவுன்னால. தேங்க்யூ டு Nadaswara Vidwan Shri Mailai Karthikeyan ji for being with us today. We've had a wonderful time learning so many details about Nadaswaram music. So please do tune in next time for the next podcast. Namaskaram.